ஆமென். ஆண்டவரை உண்மையாய் சேவிக்கிற நபர் யாராக இருந்தாலும் தனக்கு இருக்கிற ஆஸ்திகளையோ பொருளாதாரத்தை என்ன பண்ண மாட்டாங்க, அவர்கள் சிந்திக்க மாட்டார்கள். கர்த்தர் எனக்கு கொடுத்ததை நான் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் அதை எனக்கு தந்திருக்கிறார், அவ்வளோதான். அதான் விஷயம். நான் இந்த உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் எனக்கு மனைவி தந்திருக்கிறார், பிள்ளைகளை தந்திருக்கிறார், சொந்த பந்தங்களை தந்திருக்கிறார், உறவுகளை தந்திருக்கிறார், உடைமைகளை தந்திருக்கிறார், தேவைகளை தந்திருக்கிறார். இதெல்லாம் இந்த உலகத்துக்கு தான். அவருடைய ராஜ்யம் இந்த நேரத்தில் வந்துட்டுன்னு சொன்னால் நம்ம எல்லாரும் அவருடைய அப்பா, அவருடைய பிள்ளைகளாக தான் இருக்கிறோம். மணவாளனுக்கு ஆயத்தப்பட்ட மணவாட்டி அவர் வரும் வேளையிலே ஒரு இமைப்பொழுதில் நாம் மறுரூபமாக்கப்படுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ யோசித்து பாருங்க, இன்றைக்கு நாம் எதற்காக நாம் நிலை நிற்கிறோம் என்று சொன்னால், இன்றைக்கு நாம் எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், கிறிஸ்துவை அறிவிப்பது தான் நம்முடைய வாழ்க்கையிலே மையமான ஒரு காரணம். அதனால தான் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உங்களை நித்தம் நித்தம் அதிசயமாய் நடத்தி வருகிற தேவனாய் இருக்கிறார்.